தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி தண்ணி சொட்டிட்டே இருந்தா காசு தங்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, குழாய் இனிமே லீக்கே ஆகாதுமா. ஷவர்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருது. அதையும் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அம்மா, இருந்த வேலை முடிஞ்ச வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சுமா. தண்ணி ஃப்ளோ கம்மியா வருதுன்னா மாடியில டேங்க் இருக்குல்ல, அதுல பிரஷர் போர்டு மாட்டினா அப்பதான் வரும். அதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? இருக்குமா, லிஃப்ட்ல வேணாம், படிக்கட்டுலயே ஏறி கூட போலாம். அது இல்லப்பா, செலவுக்கு மேல செலவு வந்துட்டே இருக்கு. வருமானத்துக்கு தான் வழியே இல்ல. நம்பகிட்ட காசு கேட்பாங்க போலியே. தாங்க தாங்க தாங்க. என்ன 200 பொறுக்குது? அதுவும் இல்லையா? ஐயோ 100. நம்ம ரேஞ்ச் ரொம்ப கீழே போயிட்டு இருக்க. 500 இல்ல, 200 இல்ல, 100 இல்ல, 50 இல்ல. உனக்கு குடுக்கறதுக்காக பணம் எடுத்து வச்சிருந்தேன், அத காணுமே. இங்க வச்சிருக்கேன். இந்தா 20 வச்சுக்கோ. 20. ஐயோ, நம்ம ரேஞ்ச் 20 தானா? 20 ரூபா எதுக்குமா? எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறீங்க? வந்து இவ்ளோ வேலை செஞ்சிருக்க, என்னதான் ஓனர் சம்பளம் கொடுத்தாலும் அப்பப்ப இந்த மாதிரி டிப்ஸ் கிடைச்சாதானே வேலை பார்க்க சந்தோஷமா இருக்கும். அம்மா, எனக்கு வேணு சார் கொடுக்குற சம்பளமே போதும். இத நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஏதாவது அவசர செலவுக்கு உதவும். புடிங்க புடிங்க. இல்ல, டீ செலவுக்காகமேனு பார்த்தேன். நான் இந்த நிமிஷத்துல டீயே குடிக்கிறது இல்லம்மா, குடிக்கிறது இல்ல. நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, சாருக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு சார் கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னமா, கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன். நீ சொல்ற மாதிரி நல்ல புருஷன் கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கலையே. நாட்டுல எல்லா பொம்பளையும் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுறீங்க. சார் சொல்லுங்க சார். அட்டன் பண்ணிட்டேன். ஓகே சார், போறேன் சார், போறேன்.